our channel Simply Sri. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகைக்கு ஏற்றின விளக்கெல்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். விளக்குகளை பொதுவாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள்லேயும் க்ளீன் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் க்ளீன் பண்ணலாம். எங்கள் வீட்டில் எவ்ரி தேர்ஸ்டே விளக்குகள்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம். நம்ம டெய்லி பெருமாளுக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கெல்லாம் எவ்ரி தேர்ஸ்டே க்ளீன் பண்ணுவோம். தேர்ஸ்டே முடியல அப்படின்னா நமக்கு சண்டே க்ளீன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் தேர்ஸ்டே தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் எல்லா விளக்கையும். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முழுசாக இருக்கிற திரியெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இதை நம்ம டெய்லி பெருமாளுக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு துணியால் எல்லா விளக்குலேயும் உள்ள அந்த எண்ணெயை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா விளக்கையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த விளக்கெல்லாம் தொடச்சி எடுத்துனாச்சு. இப்போ இந்த மண் அகல்லாம் தனியாக வாஷ் பண்ணலாம். இந்த பித்தளை அகல்லாம் தனியாக வாஷ் பண்ணலாம். இப்போ அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம டிஷ் வாஷிங் லிக்விட் நான் போட்டுக்கிறேன், இல்லைன்னா சர்ஃப் கூட போட்டுக்கலாம். பித்தளை விளக்கு வெங்கல விளக்குலாம் இதில் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை போட்டு புளி போட்டுக்கிறேன். இப்போ நான் சிட்ரிக் ஆசிட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். இது போடுறப்போ இப்போ நல்லா பொங்கி வழியும். ஸோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வெந்நீர் நல்லா கொதிச்சிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் போடலாம், இல்லைனா ஒரு 3-4 லெமன் தோல் போடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன். அப்புறம் கொஞ்சம் வினிகர் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நம்மளுக்கு போகும். இப்போ இதில் நம்மள்கிட்ட இருக்கிற பித்தளை வெங்கல விளக்கெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது மண்ணகலுக்கெல்லாம் இந்த இன்னொரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் சோப் பவுடர் போட்டிருக்கேன். இதோட பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மண் அகல்லாம் போட்டுடலாம். பீங்கான் விளக்கும் போடலாம். அதே மாதிரி நான் என்கிட்ட மாக்கல் விளக்கு இருக்குது, சோப் ஸ்டோன் விளக்கு. ஸோ அதையும் போடுறேன் நான் இதில். இதுவும் ஒரு 1/2 ஹவர் அப்படியே இருக்கட்டும். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது. அப்படி ஆறிட்டுன்னா எண்ணெயெல்லாம் திருப்பி போய் விளக்கில் படிஞ்சிரும். இப்போ தண்ணி ஆறிடுத்து, கை பொறுக்கிற சூடு வந்துடுது. இதுவே கொஞ்சம் பளபளப்பாக ஆகிட்டு பாருங்கள் விளக்கெல்லாம். இப்போ நம்ம விளக்குக்குன்னு தனியாக வச்சுருக்கிற ஸ்க்ரப்பர் போட்டு இந்த தண்ணி தொட்டையை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி இன்னும் கொஞ்சம் பளபளப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பீதாம்பரியோ ஏதாவது போட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம சாதாரணமாக லைட்டாக தேய்ச்சாலே போகிறோம், நல்ல பளபளன்னு ஆகிடும். இப்போ டிசைன்ஸ் உள்ள விளக்குக்கெலாம் அந்த இடுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரெஷ் வச்சுட்டு அதை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பளபளன்னு ஆயிடுத்து பாருங்க. இப்போ எல்லா விளக்கையும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே விடாமல் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிடணும். இல்லைன்னா அது காயிறப்போ அந்த வாட்டர் மார்க்ஸ்லாம் அதில் படிஞ்சு அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போது மண்ணகல்கள்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு அந்த விளக்கு தேய்க்கிற ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் டிஷ்வாஷர் லிக்விட் போட்டு தேய்ச்சிக்கலாம். லைட்டாக தேய்ச்சாலே போகிறோம், எல்லா எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு.
எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுது. இப்போ இதை அப்படியே வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எங்களுக்கு மழை பெய்யறதுனால வெயிலே இல்லை, அதனால நான் இது எல்லாத்தையும் தொடச்சிட போகிறேன். தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்து வச்சிடலாம். எந்த விளக்காக இருந்தாலும் ஒரு துணிப்பையில் போட்டு சுற்றி அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் பித்தளை விளக்கெல்லாம் கருத்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி விளக்கில் வந்து இந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.